இங்கு கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி என்னும் கண்ணியமிகு காயித மில்லத் அவர்களின் வழிக்கேற்ப நடந்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு படையை கற்றிருக்கிறார் என்றால், அடுத்த தலைமுறை அழிந்தே விடக்கூடாது என்பதற்காக உறுதியாக அனைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த மாணவர் படை என்பது சாதாரண படை அல்ல, வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்க போகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்படி தேர்தல் களம் காணலாம் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான புள்ளிகள். அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்தாலே போதும், நாம் வென்று விடலாம். ஆனால் அந்த ஒன்றிணைப்பு என்பது நம்மிடம் சில மனக்கசப்பால் நிற்கிறது. அதை நாம் ஒன்று செய்வோம். இந்த மாணவர் பாசறை கலந்தாய்வு என்பது வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உருவாக்கும், நாம் எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம் என்பதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியின் 2026 மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வு. ஆகையால் இந்த மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வில் இன்று கூடியிருக்கும் மாணவர் சொந்தங்களே, வருகின்ற 2026 தேர்தலில் அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகள் மாணவர்களிடமும் பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்காது. ஆனால் அவர்கள் பெற்ற தாய் தந்தை 2021லும் 24லும் நாம் என்ன செய்தோம்? அண்ணன் செந்தமிழுக்கு 8.8% ஓட்டு கிடைத்தது என்றால் அதுக்கு முக்கிய காரணம் நம்மை போன்ற மாணவர்கள் அண்ணனை ஊக்கப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்தோம்? பெற்றோர்களிடம் சென்று பெற்றோர்களிடம் பேசி இந்த மாதிரி ஓட்டை நம்ம பண்ண வச்சோம். அதே மாதிரி வருகின்ற 2026 தேர்தலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை